ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நியூ கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், அதில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் இருக்கக்கூடிய பிளானை ஜியோ ஃபைபர், பிஎஸ்என்எல் ஃபைபர் கூட கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் நீங்கள் நியூ கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனு, ஒய்ஃபை ரவுட்ரு, செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக் பிளான் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 6 மாதம் இல்லை 12 மாதம் பிளான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது 6 மாதத்துக்கான டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனும், ஒய்ஃபை ரவுட்ரு, செட்டாப் பாக்ஸில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திங்கனாவே நீங்கள் லேண்ட்லைன் ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும், அட்ரஸ் ப்ரூஃப் இவ்வளோ தான் தேவைப்படும். டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஆனால் கமர்ஷியல் யூசேஜ் பாலிசி இருக்குது. மாதத்துக்கு 3300 GB தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து 2 Mbps ஸ்பீடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பிளான் ப்ரைஸோட ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 499 பிளான் எடுத்திங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 90 ரூபா வருது. டோட்டலாக 559 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பிளான் எடுத்தாலும் இதே தான். ஸோ பிளான் ப்ரைஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். நியூ கனெக்ஷன் எடுக்கும்போதும் அதே தான். இப்போ 6 மாதம் பிளான் ஒன்றா எடுத்திங்கன்னா 6 மாதத்து பிளானுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா 40 Mbps ஸ்பீட்லேருந்து 1 Gbps ஸ்பீடு வரைக்கும் பிளான்ஸ் இருக்குது. உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி பிளானு, இன்டர்நெட் கூட ஓடிடி இருக்கிற மாதிரி பிளானு, டிடிஹெச் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பிளான்லாம் இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபருங்கிற பேரில் இருக்கும். இன்டர்நெட் கூட டிடிஹெச் வர மாதிரி பிளானில் ஏர்டெல் பிளாக்னுங்கிற பேரில் இருக்கும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் இன்டர்நெட் கனெக்ஷன் வர மாதிரி 3 பிளான் இருக்குது. 499 ரூபா பிளானு 40 Mbps ஸ்பீடு, 799 ரூபா பிளானு 100 Mbps ஸ்பீடு, 999 ரூபா பிளானும் 100 Mbps ஸ்பீடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடி ஆட் ஆகி வரும். 799 ரூபா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடி வராது. 999 ரூபா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமு, ஜியோ ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, G5, எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம் பேக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணும்னா நீங்கள் 499 இல்லை 799 சூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் கூட இந்த அமேசான் பிரைமு, ஜியோ ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 999 சூஸ் பண்ணலாம். ஏர்டெல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டு, டிடிஹெச் கனெக்ஷன், ஓடிடி, கால்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு 40 Mbps ஸ்பீடில் ஒரு பிளான் இருக்குது. இதில் ஜியோ ஹாட்ஸ்டாரும் G5 ஆட் ஆகி வருது. 899 ரூபாய்க்கு 100 Mbps ஸ்பீடில் ஒரு பிளான் இருக்குது. அதுலேயும் ஜியோ ஹாட்ஸ்டாரும் G5 ஆட் ஆகி வரும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1199 ரூபாய்க்கும் 100 Mbps ஸ்பீடில் ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமேசான் பிரைம் வீடியோ ஆட் ஆகி வரும். 1599 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 300 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான். அதுலேயும் அமேசான் பிரைம் வீடியோ, G5லாம் ஆட் ஆகி வருது. உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 Gbps ஸ்பீடில் ஒரு பிளான் இருக்குது. 3999 ரூபா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா G5, ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாமே ஆட் ஆகி வரும். ஏர்டெல் பிளாக்ல இருக்க இந்த 5 பிளான்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஹெச் கனெக்ஷன் ஆட் ஆகி வந்துடும். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் வேணும்னு வச்சிங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்நெட் கூட டிடிஹெச் கனெக்ஷனும் வேணும்னா நீங்கள் ஏர்டெல் பிளாக் சூஸ் பண்ணலாம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபருக்கான கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏர்டெல் சிம்முக்கு நம்ம யூஸ் பண்ணுற அதே கஸ்டமர் கேர் நம்பர் தான் 121 or 199. இந்த நம்பர் மூலமாகவே ஃபைபருக்கும் நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணலாம். 100 Mbps ஸ்பீடில் இன்டர்நெட் மட்டும் இருக்கக்கூடிய பிளானே இப்போ ஏர்டெல்லில் நம்ம பார்த்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபா. இதே பிளான் ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 699, பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா 599. ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட ஜியோ கம்மி, ஜியோவோட பிஎஸ்என்எல் கம்மி. ஆனால் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன், ஒய்ஃபை ரவுட்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அமௌண்ட் வாங்குவாங்க. ஆனால் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்லையும் ஜியோ ஃபைபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாத பிளானோ இல்லை 6 மாத பிளானோ இல்லை 12 மாத பிளானோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ரவுட்ரு, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். பிளான் ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு 100 ரூபா தான் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவில் எது கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்கு, ஸ்பீட்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அந்த ஃபைபர் கனெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஜியோ ஃபைபர் கனெக்ஷனை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.